வணக்கம். டாக்டர் சிவத்திருத்தி அசோக், தெய்வீக பேரவை மாநில தலைவர், தெய்வீக பேரவை, இந்து மக்கள் கட்சி தமிழகம். ஐயா, தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறைன்னு ஒரு துறை இருக்குது. அது எந்த அளவில் செயல்படுகிறது? மக்களுடைய வரிப்பணத்தை, மக்களுடைய ஆலய காணிக்கைகளை கொள்ளையடித்துக் கொண்டு மக்களுக்கு எந்த வசதியும் செய்து கொடுக்காமல் இருக்கிறீங்க. திருவண்ணாமலை எல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 4 நாள் கண்டிப்பாக ட்ரெஸ், வியாழன் தொடங்கி செவ்வாய் வரையும் பொதுமக்கள், சாதாரண உள்ளூர் மக்கள் கூட போக முடியாத அளவுக்கு கடுமையான கூட்ட நெரிசல் இருக்குது. அங்கிருந்து அவங்க கிட்ட குறைஞ்சது 500 ரூபாயிலிருந்து 1000 2000 காணிக்க வாங்குறாங்க, காசு வாங்குறாங்க, உண்டியல் வருமானம், டிக்கெட் வருமானம் எல்லாம் நடக்குது. அப்படி இருந்தும் பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகளை கூட செய்ய முடியாமல் வெற்று பேட்டிகளை, அதாவது இந்த சேகர் பாபுக்கிறார் பாருங்க, ஒரு முட்டாள் பாபு, நான் சொல்ல அல்லேலுயா பாபு தான் சொல்லுவேன். அவன் அதை தவிர அவனை எப்படி கொண்டாந்து இந்து அறநிலையத்துறை போட்டாங்கன்னு அவனுக்கு தெரியல. அந்தால் என்னடான்னா, அவன் துறையை விட்டுட்டு அதை அதாவது சீர்திருத்தம் பண்றதை விட்டுட்டு அடுத்த துறையில இருக்கிற நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் தலையிட்டுங்கன்னு போய் அவர் சென்னை மேயர் பிரியாவோட கூட்ட நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறார். அவர் தன் துறையில 1008 ஓட்ட உடைச்சல் இருக்கிறார். சரி பண்றதுக்கு அந்த ஆளுக்கு துப்பு இல்லை. அதனால தமிழக அரசை நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். மிகவும் கனிவாகவும், அதாவது கனிவாகவும் அன்புடனும் இந்து மக்கள் கட்சி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், முக்கிய ஆலயங்களில் மக்களுக்கு வருகிற பக்தர்களுக்கு நல்ல வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இது தொடர்பாக மாநிலம் தள்ளி மிகப்பெரிய போராட்டத்தை இந்து மக்கள் கட்சி நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா நீங்க பக்தர்களை நீங்க வர வைக்கிறீங்க, அவங்க கிட்ட வசூல் பண்றீங்க, அதுல என்ன கணக்குன்னு கூட தெரியல. யார் எவ்வளவு 100 ரூபாய் டிக்கெட், 1000 ரூபாய் யார் தின்றான்? இதெல்லாம் கேட்கறதுக்கு உள்ளாத இருந்தால் சும்மா கட்சி மீட்டிங்க்கு போறதும், துர்காமானுடைய புடவை தூக்கி விடுறதும், இந்த மாதிரி வேலைக்கு தான் இருந்தாலும் செஞ்சுக்கிறான். அவனை போய் அதனால தமிழக முதல்வர் அவர்களே, நீங்கள் இந்துக்களை ஆதரியுங்கள், ஆதரிக்காமல் போங்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இந்து ஆலயங்களில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை தமிழக அரசு எடுத்துக் கொள்ளுகிறது. அதனாலே இந்த பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுங்கள் என்று இந்து மக்கள் கட்சி தெய்வீக பேரவை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது. இல்லை என்றால் இது தொடர்பாக மாநிலம் தழுவி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம்.